Hi, welcome to my channel. இன்னைக்கு பார்க்க போகிற கண்டென்ட் என்னன்னா how to create or set up a goal for your life. போன வீடியோவில் கோல்ஸ் பற்றி லைஃப் கோல்ஸ் பற்றி இம்பார்ட்டன்ஸ் அண்ட் அதோட டெஃபினேஷன்ஸ் அது ஏன் பண்ணணும் ஒரு லைட் ஓவர்வியூ கொடுத்துருப்பேன். ஸோ இந்த வீடியோவில் அது எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், கோல்ஸ் பொறுத்த வரைக்கும் அப்ஜெக்டிவ்ஸ் கிளியராக இருக்கணும், கிறிஸ்பல் கிளியராக இருக்கணும். லைக் இந்த ஸ்கில் வெறும் ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படின்னு மட்டும் போகக்கூடாது. என்ன ஸ்கில்? ஏஐ பேஸ்டு ஸ்கில், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்கில், அல்லது எஸ்சிஓ லைக் எனி பைத்தான் லாங்குவேஜ் படிக்கிறது. ஸோ கிறிஸ்ப் அண்ட் கிளியராக இருக்கணும் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது அப்ஜெக்டிவ். ஸோ அது மெஷரபிளாகவும் இருக்கணும், ரிசல்ட் ஓரியன்டாகவும் இருக்கணும். எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்கிறேன் இன்டெப்த்தாக. ப்ளஸ் டைம் ஃப்ரேம். ஸோ இந்த ஒன் இயருக்குள்ளே எனக்கு லேர்ன் பண்ணிக்கிறேன், ஸோ இந்த 1 மந்த்துக்குள்ளே லேர்ன் பண்ணுறேன், இல்லை 1 மந்த்துக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணுறேன், இல்லை 1 மந்த்துக்குள்ளே முடிக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு டைம் ஃப்ரேம் பேசிஸில் அப்ஜெக்டிவ் அல்லது கோல்ஸ் இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் டைம் ஃப்ரேம். டைம் ஃப்ரேம் ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம ஒர்க் பண்ணும்போது இன்னைக்குள்ளே கொடு, நாளைக்குள்ளே கொடு, இல்லை 1 வீக் டைம் எடுத்துக்கோ ப்ராஜெக்டோ சம்திங் ஏதோ டாஸ்க் பண்ணுறதுக்கோன்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு ஒர்க்குக்கே இல்லை ஸ்மால் டாஸ்கே அப்படின்னா நம்ம நம்ம லைஃப் கோல்ஸ் செட் பண்ணும்போது டைம் ஃப்ரேம் கண்டிப்பாக முக்கியம். ஸோ டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். 1 மந்த், 1 இயர் அல்லது எனி, அது உங்களோட அந்த கோல் பொறுத்து, இண்டிவிஜுவல் கோலை பொறுத்து. தேர்ட் திங் அது மெஷரபிளாக இருக்கணும். மெஷரபிளுங்கிறது இன் சென்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம், அதை எந்த பேசிஸில் நம்ம மெஷர் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஒரு ஸ்கில் டெவலப் பண்ணியிருக்கீங்க, அதை டெஸ்ட் பண்ணலாம், எக்ஸாம் எழுதலாம், அல்லது ஜாப் அந்த ஸ்கில் பேசிஸில் ஜாப் இருந்துச்சு அப்படின்னா ஜாப் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அதுக்கு நீங்கள் இன்டர்வியூ வைப்பாங்க, அதை பேசிஸில் நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம லேர்ன் பண்ணதும் ப்ராக்டிக்கலாக இண்டஸ்ட்ரிக்கு ஓரியன்டாகவும் இருக்கா, நம்ம லேர்ன் பண்ணதும் அதுவும் அப்படிங்கிற அந்த கேப்பை ஃபில் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது நாலாவது இப்போ அது ஒரு 10-15 கோல் நீங்கள் லிஸ்ட் எழுதியிருக்கீங்க, அதில் எது ப்ரியாரிட்டி அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கணும். ப்ரியாரிட்டி ப்ளஸ் நார்த் ஸ்டார் மெட்ரிக்னு சொல்லுவாங்க ஒரு டேர்ம். நார்த் ஸ்டார் மெட்ரிக்ங்கிறதுனா அந்த லாங் டேர்மில் ஒரு கோல் நீங்கள் அச்சீவ் பண்ணுறீங்க அப்படின்னா மற்ற கோல்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அச்சீவ் ஆகும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் கோல் செட் பண்ணுறது இம்பார்ட்டன்ட். இப்போ நான் ஒரு வீடியோ ப்ளே பண்ணி காமிக்கிறேன். அந்த வீடியோவில் எப்படி இருக்கணும் டு த பாயிண்ட் அவங்க சொல்லியிருப்பாங்க. எப்போ 1974 சயின்டிஸ்ட் என்ன பண்ணாரு, லைக் அவரோட ஓன் லைஃப்ல என் கோல் செட் பண்ணது எப்படி இருக்கணும், அது எப்படி அவர் அச்சீவ் பண்ணாரு. ஈவன் டில் சுந்தர் பிச்சை எப்படி சிஇஓ, கூகுள் சிஇஓ, அவர் எப்படி இப்போ ஆல்பபெட் சிஇஓ, அவர் எப்படி அச்சீவ் பண்ணாரு, கூகுளை ஒரு பெரிய சர்ச் இன்ஜினா, சர்ச் பிளாட்ஃபார்மா, ப்ரௌசரா எப்படி கொண்டு வந்தாரு அப்படிங்கிறத ஒரு எக்ஸாம்பிளோட, லைவ் எக்ஸாம்பிளோட, எமோஷனல் பாண்டோட அவர் சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த வீடியோ இப்போ நான் ப்ளே பண்றேன், அதை பாருங்க. Kaboom! He got 111 million users. Here's why I like this story. கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஸோ இது ஒரு சின்ன கிளிப் மாதிரி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். என் வீடியோ நீங்கள் பாஸ் பண்ணிட்டு கூட நீங்கள் போய் அந்த வீடியோவை பார்க்கலாம். ஸோ அந்த வீடியோ ஒரு 11 மினிட் வீடியோ தான். நீங்கள் கண்டிப்பாக அதை நீங்கள் பார்த்துட்டு அந்த வீடியோவை பார்த்துட்டு அந்த கமெண்ட்டில் உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். அந்த வீடியோ எப்படி இருக்குது, எந்த மாதிரி உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாகவோ இல்லை பூஸ்டராகவோ இல்லை எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், ஒரு டிரைவிங் ஃபோர்ஸாகவோ இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் சொல்லலாம் கமெண்ட் செக்ஷனில். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்னா நீங்கள் ஒரு டைம் நீங்கள் கோல் எழுதிட்டீங்க அப்படிங்கிறமோ எழுதி முடிச்சுட்டு புக்கை அப்படி மூடிடக்கூடாது. அது வீக்லி ஒன்ஸ் நீங்கள் ட்ராக் பண்ணணும், டெய்லி பார்க்கணும், ட்ராக்கும் பண்ணணும், பண்ணியிருக்கோமா மறந்துட்டோமா அப்படிங்கிறதையும். மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் ரீஃப்ரெஷ் பண்ணலாம். 3 months ஒன்ஸ் கோல்ஸ் நீங்கள் ஆடும் பண்ணலாம், டெலிட்டும் பண்ணலாம். 6 months ஒன்ஸும் அது பண்ணலாம். 1 year ஒன்ஸ் கம்பல்சரி நீங்கள் கோலை செக் பண்ணி மானிட்டர் பண்ணலாம். ஸோ இதுதான் மெயின் கோல் செட்டிங் ப்ராசஸ். இப்படி நீங்கள் கண்டினியூஸ் எஃபர்ட்டில் பண்ணால் தான் இது நமக்கு பெனிஃபிட். ஸோ நீங்கள் ஒரு டைம் எழுதுங்க, அதை ஃபோனில் எடுத்து வச்சுக்கோங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபோனில் டிஜிட்டலாக கோல்ஸ் எழுத வேண்டாம், கையில் ட்ரெடிஷ்னலாக நமக்கு எப்பவுமே ட்ரெடிஷ்னலாக பெட்டர். கையில் பெண்ணில் இப்படி எழுதி அதை நீங்கள் பார்க்கணும். ஸோ அப்போ தான் உங்கள் ஒரு மைண்டுக்குள்ளே
டெய்லி நீங்கள் பார்க்க தான் உங்களுக்கு அவங்களே ஆட்டோமேட்டிக்காக இன்னர் செல்ஃப்லேருந்து நீங்கள் வந்து கான்சியஸாக பண்ணாமல் சப்கான்ஷியஸாகவே நீங்கள் வந்து பண்ணுவீங்க. ஸோ அதே மாதிரி உங்களோட அந்த டெசிஷன் மேக்கிங்குமே வந்து லைஃப்பில் டெசிஷன் மேக்கிங்குமே வந்து அந்த கோல் நோக்கி தான் உங்களுக்கு வந்து ட்ரைவ் ஆகும். ஸோ அதுதான் நான் வந்து சொல்கிறது. டெய்லியும் அல்லது வீக்லி ஒன்ஸ், மந்த்லி ஒன்ஸ், இப்படி டைம் லைன் பேஸில் ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் கோலை வந்து செட் பண்ணுறதும், மாடிஃபை பண்ணுறதும், ஹைட்ரேஷன் பண்ணுறதும், அது எப்படி பண்ணால் ப்ராக்டிக்கலாக நீங்கள் அதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன டிஃபிகல்ட்டிஸ்ன்னு தெரியும். ஸோ அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ இதுதான் ஒரு ஓவர் வியூ ஆஃப் ஹவு டு கிரியேட் அ கோல் ஃபார் யுவர் லைஃப். உங்கள் டவுட்ஸ் அல்லது வந்து கஸ்டமைஸ் பண்ணணும் இல்லை பர்சனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு ஒரு பிளாக்கராக இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து எங்கள் இமெயில் ஷேர் பண்ணலாம், அல்லது வந்து என்னோடய இமெயில் நான் வந்து டிஸ்பிளே பண்ணுறேன். அந்த இமெயிலுக்கு வந்து நீங்கள் சப்ஜெக்டில் வந்து கோல் செட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களோட கொரிஸை வந்து இமெயிலில் நீங்கள் ஷேர் பண்ணலாம். நான் வந்து உங்களுக்கு பர்சனலைஸ் பண்ணி கொடுப்பேன். இது வந்து ஃப்ரீ தான். நீங்கள் வந்து ப்ரொமோஷனல் இதில் வந்து ஸ்பான்சர் எதுவுமே இல்லை. எனி காஸ்ட் ஃப்ரீயே நான் வாங்க மாட்டேன். ஸோ ஃப்ரீ ஆஃப் கைடிங் தான். ஸோ நான் வந்து இப்போது ஒரு 2 இயர்ஸாக இந்த வீடியோவில் நான் பார்க்கல. பட் ஆனால் எங்கள் மென்டர் மூலிமா நான் வந்து இந்த வீடியோ அப்படின்னா அப்பா மூலிமா வந்து நான் இந்த எழுதி வச்சு நான் அதை ஃபாலோ பண்ணுறது, அதை பற்றி நான் அதுக்கான எஃபர்ட்டாக போடுறது. ஸோ இந்த ஒரு ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.